வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் என்னென்ன படிக்கணும், எத்தனை மார்க்குக்கு வரும், எத்தனை மார்க் அண்ட் எத்தனை கொஷின்ஸ் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு இதுவே இன்னும் பேசிக்காக எதுவும் தெரியல. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, தமிழ் 100 கொஷின் வரும், மார்க் 150 மார்க்கு. அடுத்து ஜென்ரல் சயின்ஸ், அதாவது பொது அறிவு 75 கொஷின் வரும், மார்க் 112.5 மார்க்கு. அதுமாரி பொது கணிதம் பார்த்திங்கன்னா, பொது கணிதம் மனத்திறன் ரெண்டுமே சேர்த்து தான் அது தப்பாக போட்டிருக்கு. ஸோ பொது கணிதம் பொது அறிவு சேர்த்து 25 கொஷின் வரும், மார்க் 37.5. ஓகேவா? ஸோ டோட்டலாக 200 கொஷின் வரும், மார்க் பார்த்திங்கன்னா 300 மார்க்கு. ஸோ இதில் கேட்டகரி பார்த்திங்கன்னா ஓசி, பிசி, எம்பிசி இதுமாரி கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி இவ்வளோ மார்க் எடுத்திங்கன்னா அப்படின்னா குறைஞ்சபட்சம் மார்க் எடுத்தாலே பாஸ் மார்க் பார்த்திங்கன்னா ஓசிக்கு 90, பிசிக்கு 81, எம்பிசிக்கு 75, எஸ்சி எஸ்டிக்கு 66 மார்க் எடுத்தால் போதும். ஓகேவா? ஸோ மொத்த கொஷின் பார்த்திங்கன்னா 200 கொஷின், டோட்டல் மார்க் பார்த்திங்கன்னா 300. ஒவ்வொரு கொஷினுக்கும் 1.5 மார்க் இருக்குது. அடுத்தது டைம் பார்த்திங்கன்னா 3 மணி நேரம். ஸோ நெகட்டிவ் மார்க் கிடையாது. ஒரு எக்ஸாம் குரூப் 4க்கு ஒரு எக்ஸாம் மட்டும்தான், மெயின்ஸ் கிடையாது. ஓகேவா? குரூப் 2க்கும் இதே சிலபஸ் தான், கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒரே சிலபஸ் அண்ட் மார்க் எல்லாமே இதே தான். என்னென்னா அதுக்கு மெயின்ஸ் இருக்கும். குரூப் 2 அண்ட் 2Aக்கு மெயின்ஸ் இருக்குது, ஆனால் குரூப் 4க்கு மெயின்ஸ்க்கு கிடையாது, ஒரே எக்ஸாம் மட்டும்தான். ஓகேவா? இதில் தமிழ் மட்டும் படித்தாலே போதும். என்ன படிக்கனே சில பேருக்கு தெரியல. ஃபஸ்ட்டு தமிழ் படிக்கிற ஸ்டார்ட் பண்ணுறாங்க, தமிழ் ஃபுல்லாக முடிச்சிருங்க. 6 to 10th வரைக்கும் உள்ள தமிழ் புக்ஸ் ஃபுல்லாக முடிச்சிருங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் டைம் இருக்கும்போது மேக்ஸ் போடுங்க, அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி பாருங்கள், இல்லைனா ரொம்ப கஷ்டமாக தெரியும். சாரி, ஹிஸ்ட்ரின்னு சொல்லிட்டேன். ஜென்ரல் சயின்ஸ்க்கு நீங்கள் அடுத்தது போங்க. ஏன்னா தமிழ் மட்டுமே உங்களுக்கு பார்த்திங்கன்னா 150 மார்க் எடுக்கணும். ஓகேவா? தமிழ் மார்க் தான் ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க. அதனால் தமிழை நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஓகேவா? அதுக்கப்புறம் மேக்ஸு, அப்புறம் ஜென்ரல் சயின்ஸ் போங்க. ஏன்னா ஜென்ரல் சயின்ஸ் பார்த்திங்கன்னா சயின்ஸ் படிக்கணும், ஹிஸ்ட்ரி படிக்கணும், எக்கனாமிக்ஸ்னு நிறையா இருக்கும். அது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நீங்கள் அதை படிக்கலாம், நான் வேணான்னு சொல்ல. உங்களுக்கு மேக்ஸ் வரல, அது ஈஸியாக இருக்குன்னு நீங்கள் அது போங்க. மெயினாக தமிழ் படிக்கிறது உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும். தமிழ்லையுமே இலக்கணம் ரொம்ப முக்கியம். ஓகேவா? இலக்கணத்துலேருந்து 25 கொஷின் வந்துடும். அதனால் இலக்கணத்தை முதல்ல பாருங்கள். ஓகே, இது போன்ற தகவல்களுக்கு தொடர்ந்து வீடியோக்குள்ளே பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸோ இன்னும் வீடியோ போடுவேன், பாருங்கள். இலக்கணம் அண்ட் மேக்ஸை சொல்லிக் கொடுக்க போகிறேன், அதையும் தொடர்ச்சியாக பாருங்கள். தேங்க்யூ.